நடிகர் விஜய் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பித்து இன்ன வரைக்குமே ஒரு அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் தலைவராக எந்த மக்களுக்கான வேலையும் செய்யாமல் இன்னமுமே அந்த அரசியல் கட்சியை வந்து சினிமாத்தனமாக தான் பார்த்துட்ருக்காரு. இதை வந்து சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, சீரியஸாகவே விஜய் வந்து அரசியலை வந்து ஒரு சினிமாவை தான் பார்க்குறாரு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சங்கர் என்ன பண்ணுவார், பெஸ்ட்டாக எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த படத்துக்கு எடுத்து வச்சுக்குவார். மியூசிக்னா ஏஆர் ரஹ்மான் எடுத்துருவார், சண்டை பயிற்சினா பீட்டர் கைன் எடுத்துருவார், ஒளிப்பதிவுனா அது யாரோ பெஸ்ட்டாக இருக்குன்னு எடுத்துவார். இப்படி எது எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து தன்னோட படத்தில் போட்டு ஒரு வியாபாரமாக அந்த படத்தை எப்படி சக்ஸஸ் பண்ணணும்னு தான் சங்கர் யோசிப்பார். அதே பேட்டனை தான் விஜய் அவர்களும் இன்றைக்கி அரசியலில் பயன்படுத்துகிறாரு. எங்கெங்கெல்லாம் எவெல்லாம் எந்தெந்த கட்சியெல்லாம் வேலை பார்த்து நல்லா சக்ஸஸ் கொடுத்தானோ அவனெல்லாம் கொண்டு வந்து கட்சியில் வச்சுக்கிட்டு தேர்தலை நோக்கி தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு இலக்கை மட்டுமே வச்சு விஜய் அவர்கள் வந்து பயணிச்சுட்டு இருக்காரு. மக்களுக்கான அரசியலை இன்ன வரைக்கும் அவர் பேசலை. தமிழ்நாட்டு அரசுக்கு கல்வியில் இன்ன வரைக்கும் தமிழ்நாடு அரசுக்கு எந்த நிதியும் வந்து பாஜக கொடுக்கல. இதை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டாரா விஜய்? இன்ன வரைக்கும் வாயை திறந்து பேசல. அதை விடுங்க, 100 நாள் வேலை திட்டம், நம்மளோட சாதாரண ஒரு ஏழை மக்கள் வந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு 100 நாள் வேலை திட்டத்தில் 6 மாசமாக சம்பளம் போட முடியல. தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கு பாஜகவுக்கு, அதுக்கான ஃபண்டை ரிலீஸ் பண்ணுங்கன்னு. நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனோ பிரதமர் மோடியோ வாயை திறந்து பேசவே இல்லை. இதுக்கான நிதியை ₹1 கூட இன்ன வரைக்கும் ஒதுக்கல. இது சாதாரண ஒரு ஏழை மக்களோட பிரச்சனை. நம்ம அப்பா அம்மா, நம்ம சாதாரண ஒரு ஏழையா இருக்க ஒரு விவசாயியோட பிரச்சனை. இதை கூட பேசுறதுக்கு விஜய் அவர்களுக்கு நேரம் இல்லை. இதை பேசக்கூட அவர் வந்து தயங்குறாரு. மக்களுக்கான அரசியலை பேசுறதுல கொஞ்சம் கூட அவருக்கு வந்து அக்கறையே கிடையாது. இதே மாதிரி படுத்துங்க, திருப்பரங்குன்றத்தில் எவ்வளோ பெரிய இஷ்யூ பாஜக பண்ணாங்க, ஒரு பெரிய மத கலவரத்தையே உண்டு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. அதை ஏற்றி இவர் எதாவது பேசினாரா? சரி, எல்லாத்தையும் விடுங்க. பெரியாரை கொள்கை தலைவர்னு விஜய் சொன்னார்ல, பெரியாரை எந்த அளவுக்கு கடுமையாக சீமான் விமர்சனம் பண்ணார், அதை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசினாரா விஜய்? அப்போ என்னதான், எதுக்கு தான் அரசியலுக்கு வந்தீங்க? வெறும் தேர்தல் வெற்றிக்காகவும் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்தீங்களா? மக்களுக்கான, எளிய மக்களுக்கான, சாதாரண மக்களுக்கான பிரச்சனை பேசவே மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்னா எதுக்கு அரசியல் கட்சிக்கு வரணும்? சாதாரண மக்கள் கேட்பாங்களே, ஒரு அரசியல் தலைவர்கிட்ட மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க? தனக்கான பிரச்சனையை ஒருத்தன் பேசணும், தனக்கான நீதியை ஒருத்தன் வாங்கி தரணும் தானே பார்ப்பாங்க. எதெல்லாம் திமுகவுக்கு எதிராக இருக்கோ அதை மட்டும் இவர் பேசுவார், அதுக்கு மட்டும் வாயை திறப்பாருன்னா எதுக்கு நீங்கள் அரசியல் கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்கணும்? எதுக்கு அரசியலுக்கு வந்திருக்கணும்?